4500 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தியர்கள் கட்டின பிரமிடுக்கும் தமிழர்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? பிரமிடுக்குள்ள தமிழ் குறியீடுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. மம்மிக்கு சுத்தின துணியே தமிழர்கள் ரெடி பண்ணி கொடுத்ததுதான். 4500 வருஷத்துக்கு முன்னாடி குமரிகண்டத்துக்கும் எகிப்தில் உள்ள நைல் நதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, ரகசியமான அப்படி என்ன பந்தம் இருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மர்மங்களுக்கு இந்த வீடியோல பஞ்சமே இல்லை அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். 4500 வருஷத்துக்கு முன்னாடி பிரமிட் கட்டினாங்க. அந்த பிரமிட்ல மம்மியை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்டா அந்த மம்மிகளுக்கும் பிரமிடுகளுக்கும் இடையில இருக்கிற அந்த ரகசியம். பிரமிடுக்குள்ள இருக்கிற மம்மியை எப்படி ரெடி பண்றாங்க? ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க உடம்புல உப்பெல்லாம் தடவி அதுக்கப்புறம் அந்த உடம்ப காய வச்சு அந்த உடம்பு ரொம்பவே ட்ரையா மாறினதுக்கு அப்புறம் துணியெல்லாம் சுத்தி வாசனை பொருட்கள்லாம் ஆட் பண்ணி அதை மம்மியா மாத்துறாங்க. இதே மாதிரி தான் தமிழர்கள் ஒண்ணு பண்ணுவாங்க. எல்லா வீடுகள்லையும் இது கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. உப்பு கண்டம், கருவாடு, கறிகளை என்ன பண்ணியிருப்பாங்க, உப்பை தடவி அதை காய வச்சு அதை நீண்ட நாள் கெடாம அதை ஸ்டோர் பண்ணி அதை உணவா எடுத்துப்பாங்க. அதே மாதிரி தான் மீன்களை ட்ரையாக வச்சு அதை உப்பை தடவி அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதை கருவாடா தமிழர்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே சேம் ப்ராசஸ் தான் மம்மிக்கும் எஜிப்தியன்ஸ் 4500 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம், பிரமிடுகளுக்குள்ள மம்மியை வைக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தங்கங்களும் அந்த அரசர்கள் யூஸ் பண்ண பொருட்களையும் அதே பிரமிட்ல வச்சு அந்த ஒரு பிரமிடை க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. அதே ப்ராசஸை இன்னும் வரைக்கும் தமிழர்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் சுடுகாட்டுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி அந்த பெட்டியில அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சு இன்னும் வரைக்கும் தமிழர்கள் அந்த உடம்ப புதைச்சிட்டு வராங்க. 4500 வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்தியன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் இன்னமும் தமிழர்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குல்ல. இதை விட இன்னும் ஷாக்கிங்கானது சொல்லணும் அப்படின்னா, மூணாவது என்னது அப்படின்னா, பிரமிடுக்குள்ள இருக்கிற மம்மிகளுக்கு சுத்தப்பட்ட துணி, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் உள்ள கொற்கையில இருந்து அந்த துணி போயிருக்கு அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர், ரோமானிய வரலாற்று ஆய்வாளர் பெனின் அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காரு. 4500 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் அப்போ எஜிப்தியன்ஸுக்கு துணியை நெய்து கொடுத்துருக்காங்க. இதுலயும் குறிப்பா பாண்டியர்கள் எஜிப்துல உள்ள அந்த மக்களுக்கு துணிகளை நெய்து கொடுத்துருக்காங்க, வணிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து பிரமிட் கட்டுறதுக்கு முன்னாடியே தமிழர்கள் எஜிப்து வரைக்கும் வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. நாலாவது, பிரமிடுக்கு உள்ள இருக்கிற குறியீடுகள். தமிழ்நாட்டில் உள்ள கீழடியில அகழ்வாராய்ச்சி பண்றாங்க. அதுல நிறைய பானை ஓடுகள் கிடைக்குது. அந்த பானை ஓடுகள் மேல ஏகப்பட்ட குறியீடுகள் இருக்கு. அதே சேம் குறியீடுகள் எஜிப்தில் உள்ள பிரமிடுக்குள்ளயும் இருக்கு. இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் கூட வணிகம் பண்றோம் அப்படின்னா, இந்தியா அமெரிக்கா கூட வணிகம் பண்ணுது அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் ரொம்பவே பெருமைக்குரிய ஒரு விஷயத்த கட்டுறாங்க. அப்படி கட்டும் போது அவங்க நம்மளோட குறியீடுகளையோ இல்ல நம்மளோட மொழியையோ அந்த பில்டிங் மேல பொறிச்சு வைப்பாங்க, இல்ல கல்வெட்டா வைப்பாங்க அப்படின்னு நம்மளால 100% சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களோட பெருமைக்குரியதை நாம ட்ரேட் பண்றோம் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு 100% அக்செப்ட் பண்ணவே முடியாது. அப்போ 4500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பிரமிட்ல எப்படி தமிழ்நாட்டுல உள்ள குறியீடு வந்துச்சு? அப்போ தமிழர்கள் வணிகம் மட்டும்தான் பண்ணியிருந்தாங்களா, இல்ல அந்த எஜிப்தியன்ஸை நம்ம தமிழர்களும் ஆண்டு இருந்தாங்களா? அதுக்கான குறியீடு தான் 5வது இதுல நம்ம பார்க்க போறோம். எஜிப்தில் உள்ள அரசர்களை ஃபாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரோ அப்படிங்கிற கிரீக் வார்த்தை எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா, ஃபாரோன் அப்படிங்கிறதுல வந்துச்சு. இது நம்ம தமிழ் வார்த்தையிலையும் இருக்கு. பார் ஆள்பவன் அப்படின்னா உலகத்தை ஆள்பவன் அப்படின்னு அர்த்தம். இது மட்டும் இல்ல, அங்க எஜிப்துல சூரியனை ரா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல ராத்திரியை ரான்னு சொல்லுவாங்க. ராத்திரி கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் சூரியன் வரும். ஸோ இந்த ஒரு வாரத்தையும் ஒத்து போகுது. இது எல்லாத்தையுமே தாண்டி பிரமிடும் நம்ம ஊர்ல உள்ள கோயில்கள் மாதிரி அடுக்கு முறையில தான் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இதுக்காகலாம் பிரமிடை தமிழர்கள் தான் கட்டினாங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஆனா அந்த 4500 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் பண்ணியிருக்காங்க, ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். ஸோ இது எத்தனை தமிழர்களுக்கு தெரியும்? இந்த மாதிரி ரொம்பவே மிஸ்டீரியஸான வீடியோவுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும்